நிச்சயமாக இந்த தொழுகையானது மானக்கேடான அருவருக்கத்தக்க தீமை விட்டு உங்களை பாதுகாக்கும். நீங்க உலக வாழ்க்கை எடுத்து பாருங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தால் அனாச்சாரத்தின் பக்கம் என் கண் செல்லவே இல்லை, என்னுடைய கால்கள் நடக்கவே இல்லை, என்னுடைய கைகள் துணை புரியவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கேரண்டி யாராவது கொடுக்க முடியுமா? அம்மா கொடுத்தோட என் பிள்ளை ஏன் மவன் யாரு கொடுக்க? ஆனா தொழுது சொல்லுது, நீ உள்ளச்சத்தோடு சொல்ல வேண்டும். உள்ளச்சத்தோடு தொழுதால் அந்த தொழுகையானது உங்களை மானக்காரான விஷயத்தை தடுக்கும். பாக்குறோமா இல்லையாங்க? எத்தனையோ பேர் தொழுவாங்க, எத்தனையோ பேர் தொழுவாங்க. தொழக்கூடியவர் மது சீரட்டை போகக்கூடியவராக இருக்கிறாங்க. ஏன் இவங்க தடுக்கல என்ற கேள்வி நமக்கு வரலாம். எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவருடைய உள்ளச்சம் அவர்களை தடுக்கவில்லை. தொழுது பயன் இல்லை, தொழுது பயன் இல்லை.